இன்றைக்கி நாம் சுவையான ஹெல்த்தியான வாழைத்தண்டு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம வாழைத்தண்டு பொரியல் பண்ணலாம். வாழைத்தண்டு பாருங்கள், நான் வாழைத்தண்டு எடுத்திருக்கேன். மேலே இருந்ததெல்லாம் கட் பண்ணிட்டேன், நாரெல்லாம். இதுலேயும் மேலே இப்படி உரிச்சோன்னா அதில் ஒரு நார் வரும் பாருங்கள், இப்படி வருதா, இதையும் எடுத்துருங்க. இந்த நாரையும் நல்லா கட் பண்ணி எடுத்துருங்க. இது இளந்தண்டாக எடுத்திருக்கேன், அதனால் நான் இது எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன். அதுக்கப்புறம் முத்தின தண்டாக இருந்தால் எப்படி செய்யறதுன்னு இன்னொரு நாள் போடுறேன். நான் ஃபஸ்ட்டு உள்ளதை கட் பண்ணி போட்டுருங்க. இப்போது இந்த இதில் இப்படி நார் இருக்கும், அதை எடுத்து போடணும். இப்படி எடுக்கும்போது பாருங்கள், இதில் இளந்தண்டுங்கிறதுனால நார் இல்லை, இந்த பக்கமும் நார் இல்லை. இளந்தண்டாக வாங்கினீங்கன்னா நார் இருக்காது, முத்தின தண்டாக வாங்கினாக்கா நிறைய இதில் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நார் வருது இல்லையா, இந்த மாதிரி நார் வரதை நம்ம எடுத்துடணும். அப்படியே சுற்றி எடுத்தோம்னா அந்த நார் வந்துடும். இது இளந்தண்டுங்கிறதுனால கொஞ்சமாக நார் இருக்குது. இப்படி நாரை தேய்ச்சி கையால் எடுத்தோம்னா நார் வந்துடும். பாருங்க நார் எப்படி வருதுன்னு. இந்த நாரை நம்ம எடுத்துடணும். அப்படி கையில் தடவினோம்னா நார் வந்துடும். ஒவ்வொரு வாட்டியும் அரிஞ்சிட்டு அந்த நாரை முதல்ல க்ளீன் பண்ணிடணும், அதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும். இதெல்லாம் இப்போ தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம், ஏன்னா கருத்து போயிடும். இந்த மாதிரி பண்ணும்போது இதில் ஏதாவது நார் இருந்தால் கூட வந்துடும். இல்லை ஒரு தென்னங்குச்சி எடுத்து நம்ம பண்ணால் கூட, தென்னங்குச்சி எடுத்து பண்ணோம்னா நார் கம்ப்ளீட்டாக வந்துடும். இது இளந்தண்டுங்கிறதுனால அவ்வளோ நார் இல்லை. இதே முத்தின தண்டாக இருந்தால் நிறைய நார் இருக்கும். இது இளந்தண்டுங்கிறதுனால நார் ரொம்ப கம்மியாக இருக்குது.
இதே முத்தின தண்டு எடுத்துருந்தோம்னா நார் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட தயிர் இருந்தால் தயிர் கூட ஊற்றி வைக்கலாம். இந்த தண்ணியில் தயிர் ஊற்றி வச்சோம்னா இன்னும் வந்து வெள்ளையாக இருக்கும். ஆனால் எப்படி இருந்தாலும் வாழைத்தண்டு பொரியல் வந்து கொஞ்சம் கருப்பாக தான் இருக்கும். பாருங்கள், வாழைத்தண்டு வந்து இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். எப்படி இருக்கு பாருங்கள். இதில் நார் இல்லை. இதே நார் இருந்ததுன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக விடுவாது, நாரோடு விடும். இது இளந்தண்டுங்கிறதுனால இப்படி இருக்குது. இது கொஞ்சம் நாள் வச்சோடனே கருத்து தான் போகும், வேறு வழி கிடையாது. இதை தயிரில் நீங்கள் போட்டு வச்சிங்கனாக்கா லைட்டாக வெள்ளையாக இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் கருப்பாக தான் இருக்கும் வாழைத்தண்டு பொரியல். நான் வந்து ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. கடாய் வச்சாச்சு. இதில் நம்ம 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இன்னொரு டீஸ்பூன் கூட எண்ணெய் சேர்த்துக்கலாம், ஏன்னா எண்ணெய் இருந்துன்னா கடுக்காமல் வரும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ கடுகும் உளுத்தம்பருப்பும் சேர்ந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். கடுகும் உளுத்தம்பருப்பும் போட்டுக்கலாம். கடுகு நம்ம கருவேப்பிலை போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு வெங்காயம் போடலாம். வெங்காயம் போட்டு 2 வதக்கணுன்னு பச்சை மிளகாய் போடுங்க. பச்சை மிளகாயை போட்டுட்டு வெங்காயம் போடாதீங்க, ஏன்னா பச்சை மிளகாய் சூட்டில் என்னாவும் வெடிக்கும். அதனால் வெங்காயம் போட்டு வதக்கின பிறகு பச்சை மிளகாய் போடுங்க. இது ரொம்ப வதக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். ஏன்னா நம்ம வந்து காய் போட்டு வதக்கும்போது இது வதங்கிடும். லைட்டாக கொஞ்சம் நாள் வதங்கினா போதும். நெக்ஸ்ட்டு அரிஞ்சு வச்ச வாழைத்தண்டை சேர்த்துக்கலாம். வாழைத்தண்டில் லைட்டாக தண்ணி இருக்குது, ஏன்னா நம்ம தண்ணியில் போட்டு எடுத்து அரிஞ்சோம் இல்லையா, அதனால் லைட்டாக தண்ணி இருக்குது அந்த தண்ணி. அதனால் நீங்கள் வந்து அப்படியே வதக்குங்க. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க. கம்மியாக உப்பு எடுத்தால் கூட போதும். இதை விட கம்மியாக எடுத்துக்கிட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேணும்னா போட்டுக்கலாம். ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா கஷ்டம். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு லைட்டாக கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். பாருங்கள், என் கையில் அடுத்த அளவுக்கு தண்ணி தான் போட்டேன். நான் தண்ணி தெளிச்சிக்கலாம்.
தண்ணி தெளிச்சுட்டு கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். அப்படியே வந்து சிம்மில் வச்சு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம மூடி வச்சிடணும். தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இதை திறந்து கிளறி விடணும். அப்படியே நம்ம விட்டுட்டோன்னா அடி பிடிச்சிரும். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம திறந்து கிளறி விட்டுட்டு இருந்தால் தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், சைடில் புகை வருது. இந்த மாதிரி சைடில் புகை வரும்போது கண்டிப்பாக எடுத்து அதை கிளறி விட்டுடணும். கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி வைங்க. மறுபடியும் திறந்து பாருங்கள். திறந்து மறுபடியும் கிளறி விடணும். அடி பிடிக்காமல் இருக்கணும்னா கிளறி விட்டால் தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நம்ம வச்சுட்டு போயிட்டோம்னா அடி பிடிச்சிரும். எந்த பொரியலாக இருந்தாலும் அடி பிடிச்சிரும். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்குங்க. இப்போது வாழைத்தண்டு நல்லா கொஞ்சம் வெந்துடுச்சு, முக்கால்வாசி வெந்துடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் ஆகினா நல்லா வெந்துடும். நம்ம கொஞ்சம் மூடி வைப்போம். பாருங்கள், நல்லா வாழைத்தண்டு வந்து வெந்துடுச்சு. இப்படி இதை எடுத்து அமுக்கி பார்த்தோம்னா இது நல்லா அமுங்கும். எப்படி அமுங்குது பாருங்கள். அமுக்குனா இப்படி அமுங்கும். அப்போது நம்ம வெந்துடுச்சு. நல்லா ஒரு கிளறிட்டு இப்போ இதில் நம்ம லாஸ்ட்டாக என்ன சேர்க்க போகிறோன்னா பாருங்கள், தேங்காய், கொத்தமல்லி. தேங்காய் சாப்பிட்டா சில கொலஸ்ட்ரால் ஆகும் அப்படிம்பாங்க. தேங்காய் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் ஆகாது. தேங்காய் வந்து நல்ல கொலஸ்ட்ரால். அதனால் நம்ம தேங்காய் டெய்லி நம்ம யூஸ் பண்ணலாம். மூட்டு வலிலாம் வராது. நம்ம ஸ்கின்னும் நல்லா பளபளப்பாக இருக்கும். வயசான காலத்தில் மூட்டு வலி வருதுங்கிறாங்க. அதெல்லாம் தேங்காய் நம்ம டெய்லி சேர்த்துக்கும் போது மூட்டு வலி வராது. ஆனால் தேங்காவை 2வது தடவை சூடு பண்ணி சாப்பிடக்கூடாது. இந்த பொரியலில் போட்டோம் ஒரே ஒரு செகண்டு தான் நம்ம கிளறோம். அதுக்கப்புறம் அதை இறக்கிடணும். அதே கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. அதனால் எது சேர்த்தாலும் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேங்காவை ரொம்ப வதக்கக்கூடாது. ஒரு வதக்கி ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நம்ம தேங்காய் சாப்பிட நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து வரும். உங்களுக்கு தேங்காய் பிடிக்காதுன்னா தேங்காவை போடாமல் விட்டுடலாம். கொத்தமல்லி மட்டும் சேர்த்துக்கணும். ரொம்ப சுவையான ஹெல்த்தியான வாழைத்தண்டு பொரியல் ரெடி. நம்ம வாரத்தில் ஒரு நாள் சேர்த்துக்கிட்டோம்னா கிட்னியில் கல் சேராமல் இருக்கும். இந்த பொரியலை நீங்கள் சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.